சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ராஜலக்ஷண யோகம் ஓர் புரிதல். உபயோகங்கள் நிறையவற்றை நமது சேனலில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு யோகம் தான் ராஜலக்ஷண யோகம். இந்த யோகத்தோட பேர்லேயே தெரியும் இது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் உயர்வை தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ராஜலக்ஷண யோகத்தினுடைய அடிப்படை விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, 12 லக்னங்களில் நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். இயற்கை சுவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன், புதன், குரு மற்றும் சுக்கிரன், இந்த 4 பேரும் லக்ன கேந்திரங்களில் எங்கேயாவது இருந்தால் போதும். புரிஞ்சுதுங்களா? லக்ன கேந்திரங்களில் எங்கேயாவது இருக்கலாம். இது ஒன்றா இருக்கலாம், தனித்தனியாகவும் இருக்கலாம். இதுதான் முதல் கண்டிஷன். உங்களுடைய லக்னத்திற்கு கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இயற்கை சுபர்களான குரு, சுக்கிரன், புதன் மற்றும் சந்திரன் இவங்க இணைந்த நிலையிலையும் இருக்கலாம், தனித்தனியாகவும் இருக்கலாம். இது முதல் விதி. ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு மீன லக்ன ஜாதகம், மீன லக்னம். இந்த ஜாதகத்திற்கு லக்னத்திலேயே குரு இருக்கார், லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், மிதுன ராசின்னு வச்சுக்குவோம். 4ஆம் இட கேந்திரத்தில் சந்திரன் இருக்கார். சந்திரனுக்கு நேர் 7ஆம் இடம், லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சந்திரனும் நல்ல ஒளி பொருந்திய நிலையில் இருப்பார். ஏன்னா சந்திரனுக்கு கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகளில் புதன் சுக்கிரன் வந்துட்டாங்கனாலே சந்திரன் ஒரு மாதிரி வளர்பிறை சந்திரனாவோ அல்லது ஒளி பொருந்திய நிலையிலோ தான் இருப்பார். மோசமாக இருக்க வாய்ப்பில்லை. சந்திரனுடையே புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் சந்திரன் அமாவாசைக்கு நெருங்கிட்டு இருப்பார் அல்லது அமாவாசைக்கு அடுத்த நிலையில் இருப்பார்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சூரியனும் புதனும் சுக்கிரனும் முக்கூட்டு கிரகங்கள், இவங்க பக்கத்து ராசியிலே இருக்கக்கூடியவர்கள்ங்கிறனால சந்திரன் இவங்கக்கிட்ட வராருன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் தேய்பிறை ஆகிட்டார் அல்லது அப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்காருங்கிற 2 நிலையில் தான் இருக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் சந்திரனுக்கு 4ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் இருக்கிறதோ 7ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருக்கிறதும் சந்திரனுக்கு ஓரளவுக்கு ஒளியை தரும் விதியாகும். ஸோ இப்போ நான் முதல்ல சொன்ன உதாரணத்துக்கு வருவோம். மீன லக்னம், லக்னத்தில் குரு, 4ஆம் இடத்துல சந்திரன் திக்பலம், 10ஆம் வீட்டில் புதனும் சுக்கிரனும். இது ராஜலக்ஷண யோகத்தின் முதல் நிலை. புரியுதுங்களா? புதனும் சுக்கிரனும் தங்களுக்குள் கேந்திரமாக அமைவதுங்கிறது ரொம்ப 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 அபூர்வமாக எப்போயாவது ஒரு நாளாக தான் நிகழும். அதனால் அதை நம்ம மோஸ்ட்லி எதிர்பார்க்க முடியாது. புதன் இருந்த வீட்டிலேருந்து 4 வீடு தள்ளி சுக்கிரன் இருக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமாக நடக்கக்கூடிய ஒன்று. மோஸ்ட்லி இவங்க இணைஞ்ச நிலையில் தான் இருப்பாங்க. உங்கள் லக்ன கேந்திரத்தில் இயற்கை சுபர்களான குரு, சுக்கிரன், புதன், சந்திரன் கேந்திரத்தில் இருந்தால், இது தனித்தனியாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை, ஒன்றா இருந்தாலும் சுபிட்சம்தான். இன்னொரு உதாரணமும் பார்க்கலாம். ஒரு மகர லக்ன ஜாதகம், மகர லக்ன ஜாதகம் 7ஆம் இடத்துல புதன், குரு, சுக்கிரன், சந்திரன். இப்போ யோசிச்சு பாருங்கள், 4 சுபர்களும் 7ல் இருக்காங்க. இதுவும் முழுமையான ஒரு ராஜலக்ஷண யோக ஜாதகம்தான். புரிஞ்சுங்களா? இது முதல் நிலை. 2வது நிலை, லக்ன கேந்திரத்தில் இவங்க யாரும் இல்லை, சந்திர கேந்திரத்தில் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறாங்கன்னாலும் ராஜலக்ஷண யோகம் ஏற்படும். இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் கடக லக்னம், சிம்ம ராசி, லக்னம் கடகம், ராசி சிம்மம். இப்போ லக்ன கேந்திரத்தில் சந்திரன் இல்லை. ஆனால் சந்திரனுடைய கேந்திரமான சிம்மத்திற்கு 7ஆம் இடமான கும்பத்தில் குருவும் சுக்கிரனும் புதனும் இருக்காங்க. இது சந்திர கேந்திரத்தில் இவங்க இருக்கிற நிலை. இதுவும் ராஜலக்ஷண யோகம்தான். அதே சந்திர கேந்திரமான ரிஷபத்தில் இருக்கிறாங்க, ரிஷபத்தில் இவர்கள் இணைவு இருக்குது. இதுவும் ராஜலக்ஷண யோகம்தான். புரிஞ்சுதுங்களா? ஒன்று லக்ன கேந்திரத்தில் 4 பேர் இருக்கணும், அல்லது சந்திர கேந்திரத்தில் மீதி 3 சுபர்களாவது இருக்கணும். இதுதான் இந்த யோகத்தின் அடிப்படை விதி. இயற்கை சுபர்கள் தங்களுக்குள் கேந்திரமாக அமையப்பெறுவது யோகம். அவர்கள் லக்ன கேந்திரத்தில் அமையப்பெறுவது கூடுதல் யோகம். சந்திர கேந்திரத்துக்குள் அமையப்பெறுவதும் சிறப்பு தான். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது ஒரு அமைப்பு. இன்னொரு உதாரணமும் பார்க்கலாம். இது ஒரு அபூர்வமாக தான் நடக்கும், இருந்தாலும் நடக்கும், நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கன்னி லக்ன ஜாதகம், லக்னத்திலே புதன் இருக்கார், 4ஆம் இடம் தனுசில் சுக்கிரன் இருக்கார். இது ரொம்ப அபூர்வமாக நடக்கும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ சூரியன் துலாத்தில் இருக்கும், அப்படி தான் இருக்க முடியும். லக்னத்தில் புதன்,
கன்னி லக்னம், லக்னத்தில் புதன், 4ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன் வந்து துலாத்தில் இருக்கார். இப்போ வந்து அந்த சூரியனை விட்டு 2 வீடு தள்ளி இருக்கிறார் அப்படிங்கிற விதிப்படி சுக்கிரன் இங்கே வர முடியும். அபூர்வமாக சில நிலைகளில் இது நடக்கும். இப்போ லக்னத்தில் புதன், 4ஆம் இடத்துல சுக்கிரன், கன்னி லக்னத்துக்கு நேர் 7ஆம் இடமான மீனத்தில் குரு ஆட்சி, அங்கேயே சந்திரன். இப்போ இதை யோசிச்சு பாருங்கள், 4 சுவர்களும் லக்ன கேந்திரத்திலும் சந்திர கேந்திரத்திலும் இணைந்திருக்கிறார்கள். இதில் சந்திரன் வளர்வரை சந்திரனாகவே இருப்பார், கிட்டத்தட்ட பௌர்ணமி கிட்ட போயிட்ட நிலையில் இருப்பார். அப்போ இது ஒரு முழுமையான ராஜலட்சண யோகம். புரிஞ்சுதுங்களா? சரி, ராஜலட்சண யோகம் என்ன தரும்? அது தரக்கூடிய விதிகள் அப்படிங்கிறது, பிறக்கும் போதே ஒரு நல்ல அம்சம் உள்ள குடும்பத்தில் பிறக்க வைக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். அவனுக்கு என்னையா மகாலட்சுமி மாதிரி இருக்கா, அவருக்கு என்னையா ராஜா மாதிரி இருக்காருன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் அந்த யோகத்தின் சிறப்பு. நல்ல தோற்ற பொழிவை கொடுக்கும், அசையும் அசையா சொத்துக்களை நிரந்தரமாக தரும், பொருளாதார வெற்றிகளில் முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல ஆயுளை தரும், திடகாத்திரமான உடல் அமைப்பை கொடுக்கும், பயம் கலந்த மரியாதையை உங்களை பார்க்கும் போதே தோன்றச் செய்யும், பொருளாதார வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும், நல்ல ஒழுக்கத்தை தரும், நல்ல குடும்பத்தை கொடுக்கும், நல்ல தாய் தகப்பனை கொடுக்கும், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய நபர்களை உங்களை சுற்றி வைத்திருக்கும். இவர் நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருப்போம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு எண்ணக்கூடிய நபர்களை உங்களை சுற்றி வைத்திருக்கும். வளர்ச்சி மிகு வாழ்வு, வசதி, வாய்ப்பு, முன்னேற்றம், நல்ல வாழ்க்கை துணை, நல்ல குழந்தைகள், நல்ல சுற்றத்தார் போன்ற அமைப்பு, அரசாங்கத்தின் ஆதரவு, அனுகூலமான முன்னேற்றங்கள், தகப்பனாதி வர்க்கத்தினால வளர்ச்சி, வெற்றி, அதிகாரத்தில் இருப்பவர்களின் தொடர்புகளை பெறுவது, அதன் மூலம் வாழ்வியலில் முன்னேற்றம் அடைவது, அரசு வேலை, அரசு பணிகளில் உயர்ந்த பதவிகள் அந்தஸ்துகளில் இருப்பது, தலைமை நீதிபதியாக இருப்பது, ஆணையிடும் அதிகாரம் உடைய உயரத்துக்கு செல்வதுங்கிறது மாதிரியான அமைப்புகளை பூரா கொடுக்கும். புரிஞ்சுங்களா? இந்த யோகத்துக்கான பங்கம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த சுபர்களோடு பாவிகள் இணையும் போது யோகம் பங்கமாகும். 4 சுபர்களும் மேக்சிமம் யார் கூடயாவது ஒரு பாவியோட தொடர்பு கொண்டுட்டாங்கனால யோகம் பங்கம் அப்படின்னு வரும். அதே மாதிரி சந்திரன் தேய்பிரை நிலையில் இருந்தார்னாலும் இந்த யோகம் பெரிதாக பலனளிக்கும் வாய்ப்பு குறைவு. ரொம்ப தேய்பிரையாக இருக்கக்கூடாது. அதாவது தேய்பிரையில் அஷ்டமிக்கு மேலே போயிட்டாருன்னா இதோட பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ யோகம் எனக்கு இருக்குது சார், எனக்கு ஏன் வேலை செய்யலைன்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு தான் இந்த விளக்கம். ஒரு யோகம் என்பது பங்கமாகாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் அதுக்கு பேரே யோகம். எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு விஷயம் யோகம்ங்கிறது கிடையாது. எல்லாருக்குமே சாப்பாடு 3 நேரம் கிடைக்குதுங்கிறதுக்காக அந்த சாப்பாடுங்கிறது ஒரு யோகம் இல்லை. 5 ஸ்டார் ஹோட்டலில் 3 நேரம் சாப்பிட்ற அளவுக்கு ஒருத்தன் தகுதியோடு இருக்கான்னா அது யோகம். புரியுதா வித்தியாசம் உங்களுக்கு? ஒரே சாப்பாடு தான் நமக்கு வீட்டில் கிடைக்குது, இன்னொருத்தருக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்குது. காலையில் வந்து டெல்லியில் சாப்பிட்றாரு, அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் சாப்பிட்றாரு. இதெல்லாம் யோகம். ராஜயோகம், ராஜலக்ஷண யோகம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான அமைப்பு தான். ஸோ எல்லோருக்கும் கிடைப்பது இல்லாது ஸ்பெஷலாக கிடைக்கிறதுக்கு பேர் தான் யோகமே. ஸ்பெஷலாக கிடைக்கணும்னா கிரகங்களும் ஒரு தனித்துவமான நிலையில் அமரப்பெற வேண்டியது அவசியம். சில அபூர்வமான நிலைகளில் சந்திரகேந்திரத்தில் புதன் தனியாக, சுக்கிரன் தனியாக, குரு தனியாக உட்காரும் வாய்ப்புகள்லாம் சில ஜாதகங்கள் இருக்கும். ரொம்ப அற்புதமான அமைப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஜாதகங்கள் இந்த அமைப்பிற்கு கொடுத்து வைத்த யோகம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இது சந்திர அதியோகம், சந்திரகேந்திர யோகம்ங்கிற மாதிரியும் எடுத்துக்கிட்டாலும் ராஜலக்ஷண யோகம்ங்கிறது ஒரு அதிகாரமிக்க, ஒரு செல்வாக்கு மிக்க மனிதராகவும், ஒரு தலையாய பண்பு கொண்டவராகவும், தலைமை பொறுப்பில் அமர்ந்து அழகு பார்க்கும் யோக்கியதை உடையவராகவும் உங்களை மாற்றி அமைக்கும் என்றால் அது மிகையே அல்ல. லக்ன கேந்திரத்தில் இந்த இயற்கை சுவர்கள் இருந்தாலும் சரி, சந்திர கேந்திரத்தில் இயற்கை சுவர்கள் இருந்தாலும் சரி, இவங்க தனித்தனியாகவும் இருக்கலாம், ஒன்றாகவும் இணைந்திருக்கலாம். பங்கப்படாமல் இருக்க வேண்டியது, பாவிகளால் பங்கப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம் என்று கூறி உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்கிறதா என்பதை பார்த்தறிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.